நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்கணுமா? அப்போ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். Disclaimer: The French pronunciation may not be perfect in this video. This video is just for 11th and 12th standard French students' learning purpose. Sorry for the inconvenience. Salut, bonjour et bienvenue. Hi, hello and welcome. So நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ செக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2ல் செக்ஷன் 2 வரைக்கும் பார்த்தோம். இப்போது பார்ட் 2ல் செக்ஷன் 3லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. Choices is 7 questions or choice. Choose any 7 questions. ஸோ இப்போ அடுத்து வர்றது வந்து 9 questions இருக்கும். அதில் any 7 சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 9மே கிராமர். ஸோ 9ஐயும் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த 7 நல்லா தெரியும், தப்பு இல்லாமல் நான் வந்து இதை கரெக்டாக என்னால் ஃபார்ம் பண்ண முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த 7 சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் டவுட் இருந்தால் கூட அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற 7. கண்டிப்பாக வந்து கிராமர் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 9மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9மே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட் இன்கேஸ் ஐயோ இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 9 7 சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், மெத்தடில் ஃப்ரேசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ். ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ்னா இப்போ நடக்கிறது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ். ஸோ இந்த ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவை எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்? எத்ரு ப்ளஸ் ஆன் ட்ரெயின் த இஎன் ட்ரெயின் டிஆர் ஏஐஎன் த டிஇ ப்ளஸ் த இன்ஃபினிட்டிவ் ஆஃப் த வேர்ப். இதான் வந்து அந்த ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் எப்படி ஃபார்ம் பண்ணும் அதோட இது. இதெல்லாம் கிராமரில் போதே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மா செக்ரட்டேர் தேப்பில் லெட்டர். ஸோ இதில் வந்து தேப் தான் வந்து வேர்ப். ஸோ இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா செக்ரட்டேர் ஏ ஆன் ட்ரெயின் த தேப்பே இல்லை லெட்டர். ஸோ தேப் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மா செக்ரட்டேர், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்காக இது வந்து டிஏபிஇ அந்த சப்ஜெக்ட்கான கான்ஜுகேஷனில் இருக்குது. அதோட இன்ஃபினிட்டிவ் வந்து டிஏபிஇஆர். ஸோ அப்படி தான் வந்து அந்த சென்டென்ஸை நம்ம எழுதணும். ஸோ மா செக்ரட்டேர் ஏ ஆன் ட்ரெயின் த டேபே ல லெட்டர். ஓகேவா? லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் நான் வந்து பிடிஎஃப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸ்க்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து அப்படியே நான் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா எனிவேஸ் நான் உங்களுக்கு வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. லேத்தூதியாந்த் ரெடிகே யுந்தீஸ். ஸோ இங்கேயும் வந்து ரெடிகேர் தான் வந்து அதோட வேர்ப். ஸோ அதோட இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் வந்து ரெடிகர் REDIGER. ஸோ ஏ ஆன் ட்ரெயின் த ப்ளஸ் த இன்ஃபினிட்டிவ் ஆஃப் த வேர்ப் அந்த அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ அதாவது நான் என்ன இந்த ஒரு கிராமரும் என்ன எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் எப்படி ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இல்லாததுனால நான் என்ன சொன்னாலும் அது புரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ராம்ப்ளாஸே இல்லை நோம் அவைக்கில் ப்ரோனோம் இஎன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த வேர்பில் கொடுத்துருக்கிற நவுனை வந்து ப்ரோனவுனால் ரீப்ளேஸ் பண்ணோம், ப்ரோனவுன் இஎன் வச்சு. ஸோ ஃபர்ஸ்டில் வந்து ல ஃபிலட் அப்யூ த்ரோப் த ஜஸ் த ஆரஞ்சு. ஸோ இதில் வந்து ஆரஞ்ச் ஜஸ்ட் த ஆரஞ்சஸ் தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே வரும்னா லாஸ்ட்டாக வராது, உங்களோட சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப்க்கு முன்னாடி தான் இந்த இஎன் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வேர்ப் வந்து ஏ, அதுதான் உங்களோட அவாய்ட் கான்ஜுகேஷன். ஏமா உங்களோட சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப். ஸோ லா ஃபில்லட் ஆன் ஆபு த்ராப், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி எல் நவூத் பா த சாக்லேட் ஷாத். சாக்லேட் ஷாத் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த சாக்லேட்டை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணோன்னா எல் என் பாசிட்டிவ் இஎன் வூத் பா த ஷாத். சாக்லேட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, ஸோ ஷாத் வந்து நம்ம போடணும். ஸோ ஓகேவா? அகெயின் ஆன்சர்ஸ் இருக்குது.
ஸோ நவுன் வந்து ஆரஞ்ச் சாக்லேட் இதெல்லாம் தான் வந்து நவுனாக இருக்கும். என்ன அப்படின்ற அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, வாட் அப்படின்ற கொஷனுக்கு அந்த சென்டென்ஸில் என்ன ஆன்சர் பண்ணுதோ அதை தான் வந்து நவுன். அதை தான் நம்ம வந்து இஎன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஃபேட்டே த கம்பேரிசன் அஃபெக்ட் த எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா கடைசியாக வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் சிம்பிள் போட்டால் ப்ளூ, மைனஸ் சிம்பிள் போட்டால் முவாம், இஸ் ஈக்குவல் டு போட்டால் ஒசி. ஞாபகம் இருக்குல்ல? ஸோ கம்பேரிசன் அந்த வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ல மியூசி தே ஓர் சே ஏ ப்ளூ கிராண்ட் க ல ஒரஞ்சி அப்படி தான் வரும். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஹைஃபன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கனாலே சென்டென்ஸ் நீங்களே எழுதலாம். ல மியூசி தே ஓர் சே ஏ ஏன்னா எத்ரு ஏ ப்ளூ கிராண்ட் க அது மட்டும் தான் நீங்கள் எழுதணும், ஆட் பண்ண வேண்டியது. ல ஒரஞ்சி அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி அஜித் பார்லே ப்ளூ பொலிமெண்ட் க சே கமராஜ் டே கிளாஸ். ஸோ அஜித் வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுவான் அவனோட கிளாஸ்மேட்ஸை விட. ஸோ அஜித் பார்லே ப்ளூ பொலிமெண்ட் க சே கமராஜ் டே கிளாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளூ ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளூ, இதே இடத்துல மைனஸ் வந்தால் மூவாம் பொலிமெண்ட் க வரணும். அதே இடத்துல இஸ் ஈக்குவல் டு இருந்தால் ஒசி ஏயுஎஸ்எஸ்ஐ வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ரெண்டுமே வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால பிஎல்யூஎஸ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மெத்தேலே வேர்ப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் த லா இண்டிகேட்டிவ். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். இங்கே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸை வந்து ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றணும். ஸோ வூக்கு வந்து டியர் வந்து டிஐஆர்டியோட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து டிஐடிஇஎஸ். அதே மாதிரி நொத்தையரோட இல்லோட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து NETTOIE. கரெக்டாக? ஸோ அந்தந்த வேர்ப்ஸோட ப்ரெசன்ட் டென்ஸில் அதை மாற்றணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், மெத்தேலே வேர்ப்ஸ் ஆர் கண்டிஷ்னல் ப்ரெசன்ட். கண்டிஷ்னல் ப்ரெசன்ட் வந்து எப்படின்னா AIENT AIS அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு வேர்ப் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து மாற்றணும். ஸோ நூரீர் கண்டிஷ்னல் ப்ரெசன்ட் வந்து NOURRIRAIS டூவோட கான்ஜுகேஷனுக்கு RAIS டூனால. அதே மாதிரி ட்ரவேலருக்கு வந்து TRAVAILLERAIENT பிகாஸ் அது வந்து மேசமியானது இல்ஸ் தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ அதனால் வந்து AIENT வரும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் இதில் ஆல்ரெடி. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், யூன் அமி vous racontez ce qu'elle a fait pendant le week-end. Demandez Louis de Bruxelles, suis le modèle. One of your friend tells you what she did during the weekend. ஸோ வந்து அவங்கள எலாபரேட் பண்ண சொல்லுங்கள். அதான் அந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. சுயல மாடல்னால் அந்த மாடலில் எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னா அவங்க எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ ஜாய் லூதே ஆர்டிக்கல் அம்யூசான் ஆ உய் லெஸ்கெல். ஸோ லெஸ்கெல் இந்த இது நம்ம வந்து பார்த்தோம்ல, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். லெஸ்கெல் லாக்கெல் அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஜாய் அஷத்தே திஸ்கியூ த்ரேபோன் மார்ஷ். ஸோ இதுக்கு வந்து LESQUELS லெஸ்கெல் வரும். ஏன்னா வந்து இங்கே வந்து திஸ்கியூ நிறைய பொருள் வாங்கியிருக்கா அந்த மாதிரி வந்ததுனால லெஸ்கெல்ஸ் எஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜாய் ஊ ஆஃப் ஃபிலிம் தி சயின்ஸ் ஃபிக்ஷன். ஒரு ஃபிலிம் தான் அவள் பார்த்தா. ஸோ அதனால லெக்கெல் வரும். LEQUEL. LESஸும் வராது, QUELSஸும் எஸ் ஆட் ஆகாது. ஏன்னா அது வந்து சிங்குலர்ன்றதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன், ரெப்பாந்தே யூத் லிசன் நே அக்குன். ந அக்குன் ந ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அக்குன். நம்ம ந ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் நெகட்டிவ்க்கு பண்ணுற மாதிரியே ந ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அக்குன் வந்து இது பண்ணும். ஸோ இது ரெஸ்பாண்டே, அதாவது இந்த கொஷனுக்கு நம்ம வந்து ந ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அக்குன்னு வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லா டேஸ் அம்மி அப்படின்னா வந்து ஷீ ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து
ஷீ ஹேஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ந அக்குன் அப்படி பதில் சொல்லணும்னா என்ன வரும்? அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பதில் நோ எல் ந அக்குன் அமி. ஸோ நோ எல் ந அக்குன். ஸோ வந்து என் அப்போஸ்டஃப் சொன்னால் எண்ணி அங்கே வொவல் கிளாஸ் வருதுனால என் அப்போஸ்டஃப் எல் ஆ தானே. ஸோ ஏ அக்குன் அமி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல் கொனெட் தே ஆக்டர்ஸ் ஃப்ரான்ஸே. ஃப்ரெஞ்ச் ஆக்டர்ஸ் அவளுக்கு தெரியுமா? நோ இல் ந கொனெட் அக்குன் ஆக்டியர் ஃப்ரான்ஸே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் லே ஃப்ரேசஸ் avec le gerundiv. ஸோ gerundiv வந்துட்டு gerundiv நம்ம வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா en ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப், கடைசியாக வந்து ஏஎன்டி அந்த ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்பில் வந்து ஏஎன்டி ஆட் பண்ணும். ஸோ en ப்ளஸ் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் இஎன்டி. ஸோ லே எல்வ்ஸ் எக்ரிவெண்ட் ஆன் இகவுட்டென்ட் ECOUT ANT. நான் சொன்ன மாதிரி இகவுட் ஏஎன்டி ஆட் பண்ணும். அதே மாதிரி மமர் ஷாந்தே அதே மாதிரி en ஃபேசாண்ட் FAISANT. ஃபேரில் வந்து ஃபேஸ் மாமேர் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே. ஸோ FAISANT. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இது வந்து லாஸ்ட் ஒன். Construisez les phrases avec les elements donnés au passé composé. ஸோ passé composéனா என்ன? past tense. ஸோ கொடுத்துருக்கிற இதை வந்து நம்ம வந்து past tenseல எழுதணும். ஸோ மைக்கிள் ரிசீவர் அண்ட் கேட்யூ. ஸோ passé composé வந்து அவாயரோட கான்ஜுகேஷன். கரெக்டாக? ஸோ இதில் மைக்கிள் ரிசீவ் யுன் கேட்யூ. ரிசர்வாயரோட தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ரெசிவ். ஸோ மைக்கிள் ரெசிவ் அண்ட் கேட்யூ. எல் பாசே, இதுவும் வேணா தேர்ட் பர்சன் சிங்குலர். எல் பாசே த சமேன் பாரி. ஷீ ஸ்பெண்ட் 2 weeks இன் பாரிஸ். ஓகேவா? ஸோ இதில் இந்த 9ல் உங்களுக்கு வந்து எது வந்து தெரியலையோ, விச்எவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது நீங்கள் வந்து விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு தெரியல, அது சுத்தமாகவே என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுறத நீங்கள் விட்டுட்டு நல்லா தெரிஞ்ச வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த 22 ஜஸ்ட் சும்மா என்ன கேட்டிங்க அப்படின்னா 22, 23, 24, 25, அதுக்கப்புறம் 26 கூட ஈஸி தான். 27, 28, 29, 30, 27, 26 and 27 தான் கொஞ்சம் டஃப்னு நான் சொல்லுவேன். 26 கூட ஓகே. 27 மித்தபடி அப்படின்னா ஜெராண்டிஃப் 29 மித்தபடி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் நீங்கள் எந்த 2 அப்படின்றத நல்லா யோசிச்சு தெரியாத ஒரு 2 வந்து நல்லா தெரியாத 2 தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. கொஷின் பேப்பர் பார்க்கும்போது பதட்டத்தில் நமக்கு மறந்து போயிடுச்சோம். அந்த மாதிரி எந்த 2 நமக்கு தெரியலையோ அந்த 2 நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. நம்ம பார்ட் 3க்கு போகலாம். ஸோ பார்ட் 3 செக்ஷன் 1ல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அப்படியே இதோட ட்ரான்ஸ்லேஷன் நான் வந்து உங்களுக்கு ஆன்சரில் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன்லாம் வந்து அதுவும் இதில் வந்து 4 ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 தான் நீங்கள் எழுதணும், எனி 2. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நிறைய வார்த்தை எந்த 2ல் இருக்கோ அந்த 2 சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஷின் பேப்பர் படிக்கும்போதே இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இதில் எல்லா ஆல்மோஸ்ட் வர எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அர்த்தம் தெரியறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷனில் வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு உங்களோட லெசனில் இருக்கிற ஒரு இதுலேருந்து தான் வரும், டயலாக்ஸ்லேருந்து தான் ட்ரான்ஸ்லேஷன் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த 4ல் எந்த 2த்துக்கு எனக்கு நல்லா எல்லா வார்த்தையும் தெரியும் அப்படின்றத படித்து பார்த்துக்கோங்க. இதுலலாம் வந்து நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் சொல்லுவேன். 4த்தையுமே படிச்சுட்டு டக்குன்னு குட்டியாக இருக்கிறத சூஸ் பண்ணிடாதீங்க. பெருசாக இருக்கிறது கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஓரளவு குத்து மதிப்பாக இந்த வார்த்தைங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சென்டென்ஸாக இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியே எக்ஸாக்டான ட்ரான்ஸ்லேஷன் யாரும் நம்மக்கிட்ட கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால
நான் சொல்கிறது அதுதான், இந்த 4மே படிங்க. 4த்தில் எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கிற 2 டயலாகை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு லைனாக படிச்சுட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸோட அர்த்தம், அதாவது டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த 4 மார்க்கெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே வெறும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 4 மார்க்கு, 4 × 2 8 மார்க்கு. 8 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். இந்த 8 மார்க்லாம் விடவே கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சென்டென்ஸ் எழுதுறது கஷ்டமா, இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதுறது கஷ்டமா? ஃப்ரெண்ட்ஸில் எழுதுறதுனா நமக்கு கஷ்டம். அப்போது இங்கிலீஷில் எழுத சொல்லும்போது நம்ம எப்படி அதை விடலாம்? அதனால் ட்ரான்ஸ்லேஷன்லாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த 16 டயலாகையும் நீங்கள் படித்து அதோட டிரான்ஸ்லேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த 4 டயலாகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 நீங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அது 4த்தில் எந்த 2 நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 4த்துக்குமே நான் டிரான்ஸ்லேஷன் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இது சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் யூனிட்டோடது அந்த ஆக்சிடென்ட் சீன், அதுதான் இங்கே அந்த டயலாக் தான். சேம் கான்வர்சேஷன் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் டயலாக் எந்த லெசனில் இருக்குது? ஜஸ்ட் செகண்ட் டயலாக் அந்த லெசன் 4ல் வீடு புதுசாக அவங்க வீடு புதுசாக வாங்கி இன்டீரியருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த டயலாக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஓகே, இது செகண்ட் யூனிட்லேயே வரும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். செகண்ட் யூனிட்டில் பிக்னிக் 7th யூனிட்டில் செகண்ட் டயலாக். 7th யூனிட்டில் செகண்ட் டயலாக்ல பிக்னிக் போகிறேன்னு சொல்லுவான்ல, நம்ம ஊர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நான் ஒரு இடத்துக்கு என் ஃபேமிலியோட பிக்னிக் போனேன், அந்த டயலாக். ஓகேவா? லாஸ்ட் ஒன் இது கடைசி யூனிட் 8th லெசனில் வெதர் ரிப்போர்ட், அந்த 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 டயலாக். அந்த சேம் டயலாக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் அதை என்ன லெசனுன்றதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? அது தெரிஞ்சால் அந்த அந்த டயலாக்ஸை நீங்கள் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு அந்த டயலாகோட சினாப்சிஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த 4 டயலாகும் என்னென்ன யூனிட் என்னென்ன லெசன் நான் சொல்லிட்டேன்ல. ஸோ இப்போ இந்த 4 டயலாக்கையும் நீங்கள் நீங்களே சும்மா அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அது என்ன டயலாகுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி அதோட டிரான்ஸ்லேஷனாக படிச்சிருக்கோம். கரெக்டாக? நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட டிரான்ஸ்லேஷனும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுருந்து இங்கே எழுதினா கூட போதும். ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அங்கங்கே மறந்து போச்சு ஆர்டர் அப்படின்னா அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன்லாம் நான் சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக மார்க் எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் டயலாக் 16 டயலாக்ஸையும் நல்லா படிச்சுட்டாலே போதும். இந்த டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக 8 மார்க் வாங்கியே ஆகணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் 2 இது நான் எப்படியுமே இந்த 4தோட டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2 ரீஅரேஞ்ச். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரீஅரேஞ்சும் 4 கொடுத்துருக்காங்க. எனி 2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுவுமே வெறும் சென்டென்ஸை மாற்றி மாற்றி போடுறதுக்கு நமக்கு 4 மார்க்கு. இந்த 8 மார்க்கும் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதுவும் ஈஸியாக வாங்கலாம். இம்பார்ட்டண்ட்டுன்றதை விட எல்லாமே 100 மார்க்ஸும் தான் இம்பார்ட்டண்ட் அப்படி பார்த்தா. பட் இதெல்லாம் ஈஸி டு ஸ்கோர் அப்படி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த ரீஅரேஞ்ச்லாம் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மார்க் கிடைக்கும். இதிலலாம் இந்த மார்க்கெல்லாம் வைட்டல். இதெல்லாம் விடக்கூடாது. நம்ம நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ணி நமக்கு மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது விடக்கூடாது அப்படி சொல்ல வரேன். இதெல்லாம் மார்க் எடுக்கக்கூடிய திங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியானதெல்லாம் நம்ம தப்பு பண்ணோன்னா அப்புறம் கஷ்டமானதில் எப்படி மார்க் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக மார்க் எடுக்கணும். இது ஒன்றுமே இல்லை, 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவும் அகெயின் 16 டயலாக்ஸில் இருக்கிற 4 ஈச் 1 டயலாக் ஒரு லெசன்லேருந்து இருக்கிற ஒரு டயலாகாக இருக்கும். அதை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். வெரி சிம்பிள் தானே ஆக்சுவலாக.
ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ரீஅரேஞ்ச்டு ஆன்சர்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விடவே கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3. இதில் வந்து ஒரு 4-5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டூ எனி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொடுத்துருக்காங்க, அதில் எனி 3 நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், remplacer le mot souligné par des pronoms. ஸோ இது ப்ரோனம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத வந்து ப்ரோனம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரோனம்ஸ் என்னது? LES, L apostrophe, LA, LE. ஸோ அதான் வந்து ப்ரோனம்ஸ் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுவும் வந்து ஈஸி தான் ரொம்ப. கரெக்டாக இதுக்கும் நான் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லைக் அரோஸ் LES அவ்வளோதான். நே லே கூப்பேப்பா. இதுவுமே எப்படின்னா நம்மளோட இதுக்கு வேர்புக்கு முன்னாடி வந்து அந்த LES அதாவது ப்ரானம்ஸ் வந்து வரணும். ஓகேவா? ஸோ அரோஸ் லே பிளான்ட்ஸ், இதில் வந்து வேர்பே இல்லை. ஸோ அரோஸ் லே நான் கூப்பே தான் வந்து நமக்கு வேர்ப். ஸோ அதனால் நே லே கூப்பேப்பா. சார்த்தே இல்லை கேத்யூ டியூ ஃபோர், இது வந்து சார்த்தே லே LE. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேரே தே எக்ஸாமேஸ் சியர்மெண்ட்டில் வந்து ப்ரிப்பேரே லே சியர்மெண்ட். அவ்வளோதான், வெரி ஈஸி. அண்டர்லைன் பண்ணிக்கிறத LES வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். LEனா LE, LESனா LES. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மெத்தேலே வேர்ப்ஸ் ஓ சப்ஜங்க்டிவ். ஸோ சப்ஜங்க்டிவ் வச்சு நம்ம வந்து வேர்ப்ஸ் வந்து சப்ஜங்க்டிவ் ஃபார்மில் வந்து எழுதணும். சப்ஜங்க்டிவ்க்கு வந்து நமக்கு மோஸ்ட்டாக கான்ஜுகேஷன் வந்து EESE, IONS, IEZ, IENT தான் இருக்கும். ஜ தூ இல்ஸ் எல்ஸ் நூஸ் ஊஸ் ஜ தூ இல் எல் நூஸ் ஊஸ் இல்ஸ் எல்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து சாய்ஸர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ப் இல்லையா? ஸோ வந்து சாய்ஸிஸே CHOISISSE. அதே மாதிரி அஷத்திக்கு வந்து அஷத்தென்த் ACHETENT. இல் வரதுனால ES வரும், பாசே PASSES. ஜ வரதுனால நூஸ் இருக்கிறதுனால TERMINIONS. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜ ப்ரிஃபருக்கு பாப்பா. ஸோ பாப்பாவோட இதில் தான் அது வரும். அதே மாதிரி இல் ஏ நெசசேர்க்கு ராதா எட் சொன்னால், அவங்க 2 பேரும் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல். இல் ஃபாத்க்கு தூவில் வந்து ES. ஜவுக்கு நூ. ஸோ NOUS. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ அதனால IONS. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்போசேலே அட்ஜெக்டிவ்ஸ் தோனே அட்வர்ப். ஸோ வந்து கொடுத்துருக்கிற அட்வர்ப்ஸை வந்து அட்ஜெக்டிவ்ஸாக மாற்றணும். லைக் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா வந்து அது வந்து ஃப்ரீக்யூமெண்ட் MENT ஆட் பண்ணுவோம்ல, எல்லாத்துலேயுமே வந்து MENT ஆட் பண்ணணும். அதான் இதில். ஸோ ஃப்ரீக்வெண்ட் அப்படின்றதுக்கு வந்து FREQUEMMENT. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கூரண்ட்க்கு வந்து CORAMMENT. vrek வந்து VRAIMENT. நேச்சுரலுக்கு வந்து natural MENT, which is NATURELLEMENT. ஓகேவா? இதே மாதிரி இது ஆன்சர்ஸ் எல்லாமும் நான் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபெய்த்தில் அக்கார் தி அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அதாவது அதை வந்து கரெக்டாக அக்கார்டிங் டு த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இல்ஸ் எத்தேன்த் ப்ளூ கம்யூனிகண்ட். ஸோ இதில் வந்து கடைசியாக ஒரு எஸ் ஆட் ஆகும், ஏன்னா அது வந்து ப்ளூரலில் இருக்கிறதுனால. ஸோ இல்ஸ் எத்தேன்த் ப்ளூ கம்யூனிகண்ட்ஸ். லே ஃபெம் எத்தேன்த் ஹீரோ. ஸோ இது வந்து HEUREUSES. ஸோ இங்கேயும் வந்து ஏன்னா லேஃபம் அப்படின்னா நிறைய லேடிஸ். ஸோ அதனால HEUREUSES. ஓகேவா? அதுக்கப்புறம் கிளிசாண்ட் வந்து லே விலாட் ஏ தோம்பே டான்ஸ் யூன் ரியூ. கிளிசாண்ட் வந்து GLISSANTE மட்டும் ஆட் ஆகும். லே ஜென் யூட்லிசான் தே கேஜெட்ஸ். ஸோ ஜென்ஸ் வந்து நிறைய பேருன்றதுனால மாடர்ன் ES ஆட் ஆகும், MODERNES.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், மெட்டேல வேர்ப்ஸோ பாஸே ரீசெண்ட். ரீசெண்ட் பாஸ்டில் வந்து இது நம்ம எழுதணும். ஸோ ரீசெண்ட் பாஸ்ட் எப்படி எழுதுவோம்? வென்னரோட கான்ஜுகேஷன் வச்சு எழுதுவோம் இல்லையா? ஸோ இல் vient de rencontrer son professeur, nous venons de recevoir une lettre de Michel, vous venez d'éteindre la télévision, elle vient de téléphoner au client. So venneroட conjugation கூட ஆட் பண்ணும். venner the plus verboட infinitive. ஓகே, ஸோ இதோட ஆன்சர்ஸ்லாம் as usual நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் லெட்டர் ரைட்டிங், அப்புறம் பேராகிராஃப் ரீடிங், ரிடக்ஷன் அதெல்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த பார்ட், லாஸ்ட் 4th பார்ட் அண்ட் 5th பார்ட் மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, என்னோட எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, it's bye from Jayalakshmi. Ta-da, bye bye.